everyone, day 8 motivation. இன்னைக்கு இப்போ ஒரு கோவில் கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான கற்கள்லாம் தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா? ஸோ அதில் முந்தி கொண்டு வந்த முதல் கல் பார்த்திங்கன்னா கோயிலோட படிகளாக அலங்கரிக்கும். ஆனால் பொறுமையாக இருந்து காத்திருந்த கற்கள் கடைசியாக பார்த்திங்கன்னா கோபுரத்தில் ஏறி அழகாக காட்சியளிக்கும். அதே மாதிரி ஒரு உளியால் செதுக்கப்படாமல் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காமல் துயரங்களை கடந்து வராமல் ரொம்ப வழிகளே இல்லாமல் வந்த கற்கள் பார்த்திங்கன்னா அழகாக படிகளாக அந்த கோயிலில் இருக்கும். ஆனால் உளியால் அடிக்கப்பட்டு செதுக்கப்பட்டு வழிகளை கடந்து பல உளி வழிகளை தாங்கி வந்த கற்கள் பார்த்திங்க அப்படின்னா அழகாக கோயிலில் சிற்பங்களாக தெய்வங்களாக காட்சியளிக்கும். அதை மக்கள் பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு போவாங்க. ஸோ நம்மளுடைய பயணத்துலேயுமே இப்படி தான். நீங்கள் எவ்வளவு எளிமையாக எந்த ஒரு வழிகளுமே இல்லாமல் இருக்கணும், வாழ்க்கையை கடக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த படிகள் மாதிரியும் இல்லை எந்த வழியாக இருந்தாலும் என்னை உளியாலேயே கொண்டு அடித்தாலும் அதை நான் தாங்கிக்கிறேன், அதை நான் பொறுத்துக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் தெய்வமாகவும் நீங்கள் வழிபடப்படுவீர்கள். ஸோ இன்றைக்கான மோட்டிவேஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. தேங்க்யூ.